முருகா ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 27ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஜூன் மாதம் 10ஆம் நாள், கிழமை செவ்வாய்க்கிழமை. இனி உங்களுக்கான இன்றைய நட்சத்திர பலன். அஸ்வினி. இன்று உங்கள் விருப்பங்களை ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் அது நடந்தேறிடும். பரணி. இன்று உங்களுடைய ரகசியங்களை பாதுகாப்பதில் உங்களுடைய முயற்சிகள் அதிகமாக இருக்கும். கார்த்திகை. இன்று தெளிவான திட்டங்கள் மூலம் அரசு காரியங்களை வெற்றிகரமாக நடத்துவீர்கள். ரோஹிணி. நண்பர்களாலும் வாழ்க்கை துணையாலும் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். மிருகசீரிஷம். உறவினர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சில நேரங்களில் சங்கடங்களும் உருவாகும். திருவாதிரை. கடின முயற்சிகளும் கடின உழைப்பும் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி காட்டும். புனர்பூசம். கடின உழைப்பு கடின முயற்சி எல்லாம் இன்று உங்களுக்கு வெற்றியை குவித்து தரும். பூசம். உங்கள் விருப்பங்களை விரும்பியபடி செய்து முடிப்பீர்கள். தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். ஆயில்யம். தேவையற்ற வேலைகளை தவிர்த்தாலே அல்லது தேவையற்ற விருப்பங்களை தவிர்த்தாலே இன்று உங்களுக்கு ஆதரவு பெருகும். மகம். அவசரப்பட்ட காரியம், பதற்றப்பட்ட காரியம் நிறைவேறாது என்பதால் இன்று நிதானமாக செயல்படுங்கள். மனதை ஒருபடுத்தி வேலை பாருங்கள், வெற்றி கிடைக்கும். பூரம். உங்கள் திறமைக்கு ஆதரவு கிடைக்கும், அதிகாரிகள் அனுகூலமும் கிடைக்கும். உத்திரம். தொழிலில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும், அரசு காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். அஸ்தம். நீங்கள் செய்யும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாத்திற்கும் ஒரு தெளிவான திட்டங்களை தீட்டினால் வெற்றி பெறலாம். சித்திரை. இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றிகளை பெற்றுத்தரும். ஆனால் அதற்கு நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டும், எல்லோரிடமும் அரவணைத்து செல்ல வேண்டும். சுவாதி. உங்கள் பேச்சுக்கு மதிப்பு இருக்கிறதால நீங்கள் விரும்பிய காரியங்கள் விரும்பியபடி நடக்கும். விசாகம். குடும்பத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும், குடும்ப அங்கத்தினர்கள் உங்கள் சொல்படி பேச்சு கேட்டு நடப்பார்கள். அனுஷம். உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி தரும். கேட்டை. இன்று உங்களுடைய சுய சிந்தனையே சில எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் உருவாக்குவதால் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. மூலம். அதிகாரிகள் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும், பிரச்சனைகளை தீர்ப்பதில் சில சங்கடங்கள் தோன்றும். போராடம். நீங்கள் தேவையற்ற விருப்பங்களை தவிர்த்தால் இன்றைய பிரச்சனைகளை நீங்கள் சமாளித்துக் கொள்ளலாம். உத்திராடம். அதிக அலைச்சலும் அதிக உழைப்பும் தேவைப்படுவதால் அரசு காரியங்களை இன்று ஒத்திவைப்பது நல்லது. திருவோணம். இன்று நீங்கள் செய்ய முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றிகளையும் லாபத்தையும் குவித்து தரும். அவிட்டம். இன்று கிடைக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கலாம். சதயம். அந்நியர் தலையீடை தவிர்க்கவும், குடும்பத்தில் பெரியோர்கள் பேச்சு கேட்டு நடப்பது நல்லது. புரட்டாதி. குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள், அவர்கள் கல்வித்திறனை மேம்படுத்துவதற்கு அது உதவும். உத்திரட்டாதி. உங்கள் திறமைகளுக்கு அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்கும், அதிகாரிகள் ஆதரவு உண்டு. ரேவதி. உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள்.
அவருடைய ஆதரவு எப்பொழுதும் உங்களுக்கு இப்பொழுது இருக்கும். இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள்வதோடு ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சந்தோஷம், அமைதி போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தருள்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்ம வலி குறைப்போம். முருகா சரணம், கந்தா சரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.